ஆஸ்ட்ரோபதி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய நேயர்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்களேன், 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமாக வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், அமர போகிறார். ஓகேவா? அப்ப இந்த ஜூலை 27 சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறாருங்கிறத பார்க்க போறோம். துலாம் ராசி நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேர்கள் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய ஏமாற்றத்தை செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க செய்யாத குற்றத்துக்கு உங்க வீண் பலியெல்லாம் நிறைய சுமத்திருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட் ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் உங்க லைஃப் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீங்க இந்த பேர் கெட்ட பேர் வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு குறிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த டயத்துல நீங்க மிஸ் ஆகி வெளியே நல்லவரும் போயிடுவாங்க. ஸோ ஏன் இது உங்களுக்கு ஒய்யாமல் நடக்கும்னா, நம்மளுடைய சனி பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறார். அப்போ பட்டையை தீட்டிகிட்டே இருந்தாலும் கூர்மையா இருக்குங்கிறக்காண்டி உங்களை அப்பப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய செயல்பாடு மூலமா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட நிலையில வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்க குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால என்ன மாதிரி மாற்றங்களை, என்ன மாதிரி முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாருங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நிம்மதியாக தூக்கம் இருக்குங்க, நிம்மதியாக தூக்கம் இருக்கும். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக, குறைஞ்சது 1.5 வருடம் சொல்றேன். சிலவெல்லாம் கமாண்ட்ஸ் 5 வருஷம் போடுவீங்களா 6 வருஷம் போடுவீங்களா எனக்கு தெரியல, சரியா? ஆனா குறைந்தது 1.5 வருட காலமாக நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு. உடம்புல அவ்வளவு வலி வேதனை இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சார். அவ்வளவு போராட்டத்தை சந்திச்சும் கூட எனக்கு போராட்டம் முடிந்த கனவுலையும் வருது. அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போற, நிலையான தன்மை கிடைக்க போகுது. உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில, உங்களுடைய செயல்பாடுல ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லும்ல. ஸோ அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்க போறா? வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை மூலமா கொடுக்க போற.
இங்கே அதான் முக்கியம். ஏன்னா அந்த 100 நாட்களை நிறைய சேஞ்சஸ் சந்திக்க போறீங்க, நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. உங்க முயற்சி, எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெற போகுது. குருவுடைய அற்புதமான செயல்பாடு மூலமா நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் தன்னை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு விதமான முயற்சியில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு செயல்பாடு மூலமாக நீங்க யாரும் இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ண போறீங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நான் இவ்வளவு நாள் போராடினேன் சார், என் போராட்டத்தை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே நேசிக்கல, குடும்ப உறவுகள் கூட என்னை நிராகரிச்சாங்க, அக்கறை 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 அவங்களுக்காண்டியே வாழ்ந்தேன், கடைசி இப்ப என் வாழ்க்கையை நான் தேட வேண்டிய சூழ்நிலையை என்னை உருவாக்கிட்டாங்க அப்படி நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம் பெற்ற ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக போகுது. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை புரிவதற்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. இதான் உண்மை. ஏன்னா நீங்க கரெக்டான பிரச்சனை, கரெக்டான செயல்பாடு, கரெக்டான அன்பு, கரெக்டான ஒரு ஒவ்வொரு விஷயமும் அளந்து போடணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தான் ஃபில்டர் பண்ணி ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. ஆனால் உங்களை ஏமாற்றி தான் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் கடந்து உங்களுடைய எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனி வக்கர பயிற்சி காலமாக 100 நாட்கள் இருக்கும். அதே போல் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கிட்டு எதுக்காண்டி கெட்ட பேர் வாங்கணும்னு தெரியல. ஒரு படத்தை சொல்லுவார்ல, நம்ம வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, டேய் நான் எதுக்குடா ஒத்து வர மாட்டேன், நான் ஏன்டா ஒத்து வர மாட்டேன், சொல்லுங்கடா, சொல்லிட்டா போங்கடா அப்படிமாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்து நேர்மையாக இருந்து உண்மையாக இருந்தும் உங்களை எல்லா இடத்திலும் நிராகரிச்சுட்டு காரணமே சொல்லாமல் உங்கள் மேலே வீண் பலி சுமத்துறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட வீண் பலிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் சரியான நபர், கரெக்டான நபர், நேர்மையான உறவுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் நம்முடைய துலாம் ராசி என்பதற்கு துள்ளி குதிக்கக்கூடிய அளவுக்கு வயதுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றி அமைத்து வாழ்க்கையில மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு 100 நாட்களாக இருக்க போது. மீதி உள்ள இந்த 38 நாட்கள் துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயங்களுமே, வண்டி வாகனங்கள் நைட் நேரம் டிராவல் பண்றதா நீங்க வண்டி ஓட்டக்கூடாது, வேற யாரையா ஓட்ட சொல்லணும், அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே போல உங்களை விட வயது குறைந்தவர்களுக்கு எக்காரண கொண்டும் அந்த 38 நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை வரையும், அதிகாலை வரையும், சரியா, ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளணும். உங்கள் மேலே வீண் பழி போடுவாங்க, நீங்கள் கெட்டவங்கமாங்க, எவ்வளவோ உங்களை காயப்படுத்துவாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறாம அவங்க சொன்னதை முழுமையாக நம்பிட்டீங்கன்னா மாட்டிக்கிறீங்க, சரியா. அப்போ ரொம்ப கவனமாக இருந்து கரெக்டாக செயல்படுத்திங்கன்னா இந்த சனி பகவான் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்களை, பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை, கடன் சார்ந்த பிரச்சனை வெளியே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று குருவுடைய அருளால் கிட்டத்தட்ட 100 நாட்கள் கொடுத்துருவாரு. மீதி உள்ள நாட்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக இருந்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விருச்சிக ராசிக்காரங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா ஒரு லைஃப்ல பெரிய பலம். நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி எப்பயுமே கொடுப்பீங்க, உங்களுடைய வில் பவர் கொடுப்பீங்க, உங்களுடைய நல்ல விதமான ஆளுமை கொண்ட சக்தியை கொடுப்பீங்க. ஆனால் இப்போ வரையும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த வார்த்தையை ஒரு 5 ராசிக்கு பயன்படுத்தலாம். அதில் நீங்களும் முதன்மையானவர்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களையும் விட்டு கொடுத்து வாழ்ந்து
விட்டு கொடுத்து மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பற்றி நீங்கள் யோசித்து உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய செயல்பாடு வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய இந்த 100 நாட்களில் நிறைய மகிழ்ச்சி உண்டு. நிறைய விஷயங்களில் உணர்வுபூர்வமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த 38 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லுவோம். ஏன்னா மொத்தம் 138 நாள். அப்போ இந்த 100 நாள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்க்குறார். உச்சகராசிக்காரரையும் உங்களை பார்க்க. அப்புறம் 9ஆம் பார்வை மூலமாக வக்கரம் பெற போகின்ற சனி பகவானையும் பார்க்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, குரு பார்வை உங்களுக்கே கிடைக்கிறதுனால, அதே போல் வக்கரம் பெறுகின்ற சனி பகவானுக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த சனி வக்கர பயிற்சிக்காரங்கள அதிகமான ஒரு ஜாக்பாட் 100க்கு 100 மதிப்பெண் பெறக்கூடிய நபர்களில் நீங்கள் மிகப்பெரிய முக்கியமான நபராக உறுதியாக இருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க, பெஸ்ட்டாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியும். இது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களை உசுப்பத்தி வர மாதிரியோ இல்லை வேறு எந்த கான்செப்ட்லையும் பேசல, பொதுவாக பேச கிரக ரீதியாகவே கேட்ச் பண்ணி தான் எடுத்துக்கிருக்கும். ஓகே, அப்போ கிரகத்தின் தன்மையில் பார்க்கும்பொழுது குருவுடைய பரிபூர்ணமான அருள் மூலமாக வக்கரம் பெற்ற சனி பகவான குரு 100 நாட்கள் கண்ட்ரோல் பண்ணுறார். அப்போ இவ்வளோ நாள் இவன் கஷ்டப்பட்டான், இவ்வளோ நாள் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இவங்க படாத கஷ்டம் கிடையாது, கொஞ்ச நாள் அவங்க ரெஸ்ட் விடுவோம், கொஞ்ச நாள் அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வாழ்க்கையை அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு குருவுடைய ஆர்டர் படி சனி பகவான் என்ன பண்ண போறாரு, குடும்ப ஒற்றுமை நிலைநாட்ட போறார். உங்களுக்கு உள்ள மனசுல உள்ள கவலை, தடை, போராட்டம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எப்படிமா இருக்க, சந்தோஷமா இருக்கேன், எப்படி தம்பி இருக்க, சந்தோஷமா இருக்கேன்னு விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருக்கேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப்ல பெரிய தடுமாற்றம் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். விளையாட்டுலாவே சந்தோஷம் ஒரு பக்கம் கொஞ்சம் வந்தாலும் தடுமாற்றம் நிறைய இருந்திருக்கும். ஸோ இப்போ தடுமாற்றம் கிடையாது, நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போறீங்கிறது உறுதி. அதே போல் இந்த இளைய சகோதரர் மூலமாக பிரச்சனை, அதே போல் மூத்த சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை, சகோதரிகள் மூலமாக பிரச்சனைன்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரங்க சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கூட பிறந்த உறவுகள் மூலமாகவும் செதுக்கப்பட்டவர்கள் நீங்கள். கூட பிறந்த அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்த உறவுகள் உங்களை செதுக்கி செங்கலெடுக்க வச்சுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த காயப்படுத்துகிற உறவுகளே உங்களுக்கு மருந்தாண்டுமே இருக்க போகிறாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக வலிமையாக இருக்கு. ஸோ இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிவோம். பெண் பொருள் சேர்க்கையும் உண்டு, பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு. திருமணத்துக்காக வரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரன் அமைஞ்சிடும். உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டிப்பாக தேடி அமைச்சாலும் லட்சியம் எடுத்தீங்கன்னா உறுதியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாக்கியம் உறுதியாக உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகள் மூலமாக நிறைய மனக்கசப்பு, குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலையில் உள்ள உங்களுடைய லைஃப்பில் உங்கள் குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய பாக்கியம். இன்னார் மகன் தான் இவங்கன்னு சொல்ல விட்டுட்டு இன்னார் அப்பா அம்மா தான் இவங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தை உங்களுக்கு ஸ்டேஜில் ஏற்றி பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே என்ன கவனம் செலுத்தணும்னா, யாரையும் நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டு போராடின போராட்டம் போவதும், நான் என்னுடைய வாழ்க்கையை அணிவித்து வாழ்க்கையோடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வாழ போறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய மைண்ட்ல ஸ்டோர் பண்ணும். ஏன்னா நீங்க என்னதான் தெளிவா இருந்தாலும் உங்களை குழப்பதற்கே சில கூட்டங்கள் கூடயே இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களை பத்தி நீங்க யோசிக்கணும், அவசரப்படக்கூடாது. சரியா?
சரி, இப்போ இந்த வக்ரம் பேச்சக்கூடிய இந்த சனி பகவான் மீதி உள்ள 38 நாட்கள் உங்களை என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத ப்ரூவ் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உச்சராசிக்காரங்க தனக்கு வரக்கூடிய லாபங்கள் என்னங்கிறத வெளியே சொல்லக்கூடாது. தன் வீட்டில் உள்ள மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சரியான முறையில் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவங்க அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி அவங்களோட தேவையில்லாத விவாதம் பண்ணக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி நிதானமாக வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ராசியில் நம்மளுடைய துலாம் ராசி தான் ஃபஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டான மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ரகசியங்கள், இல்லற வாழ்க்கை, அதே போல் உங்களுடைய ரகசியங்கள் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக சொன்னீங்கன்னா உங்களை தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தால் எல்லா வித மாற்றமும் எல்லா விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு நம்முடைய கோச்சார கிரகமான சனி பகவான் உறுதியாக கொடுப்பார்.